குரூப் 1 தேர்வு முறைகேட்டில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த முறைகேடு தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தமிழ் வழி கல்வியில் பயின்றதாக போலி சான்று வழங்கி பணியில் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஊழியர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் திருப்தி இல்லை, தொய்வு ஏற்படுத்தும் விதமாக மெத்தனமாக விசாரணை நடைபெறுவதாக நீதிபதிகள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக், எந்த வழக்கில் நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்தி ராவ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு சக்தி ராவ் தமிழ்நாடு அரசு தேர்வு பணி நியமனம் நடைபெறுவதற்காக டிஎன்பிசி குரூப் 1 தேர்வு எழுதியுள்ளார். அதில் தமிழ் வழியில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த இடஒதுக்கீட்டுக்கு அவர் விண்ணப்பித்திருந்த போது தொலைதூர கல்வி, அதாவது தொலைதூர கல்வியில் பயின்றவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்க தெரிய வந்தது. இதை எதிர்த்துதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதை விசாரணை செய்த நீதிமன்றம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுகள் நிறைவேற்றப்படாததால் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றையும் சக்தி ராவ் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு அந்த தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் யார், அவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக நேற்று 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 4 நபர்கள் தேர்வுகளை முறைகேடாக குரூப் 1 தேர்வில் எழுதி முறைகேடு செய்தவர்கள், மேலும் 3 நபர்கள் காமராஜர் பல்கலைக்கழக ஊழியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நீதிபதிகள் வழக்கு 3 வருடங்கள் ஆகிறது, இவ்வளவு மெத்தன போக்கில் செயல்பட்டு நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இது ஏற்கத்தக்கது அல்ல, இந்த வழக்கு விசாரணை தொய்வாக நடைபெறுகிறது, இதனை விரைவுபடுத்த வேண்டும், இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை என்பது திருப்தி இல்லை, எனவே இதே நிலை நீடித்தால் சிபிஐக்கு மாற்ற நேரிடும் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் டிஎன்பிசிக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் எத்தனை நபர்கள் இடஒதுக்கீடு பெற்றுள்ளனர், அவருடைய முழு விவரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படக்கூடாது என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.